கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 29வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:29 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரேனில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணி என் முன்னே தீபமாய் வாரும். பாரேனில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணீயன் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் எனும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. காரீரில் கஷ்டங்கள் என் வாழ்வில் அணுகாமல் பரிணே என் முன்னே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படைகள் நாங்கோரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படைகள் நாங்கோரம் நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வினோத் பிரதர் பிரைசலாம். இப்ப வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 29வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு எப்பாப்ராத்தை நீங்கள் ஏற்று கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுங்கள். பவுல் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். முந்தின வசனத்துல சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பவுலுக்கு இருந்த வியாகுலம் எல்லாம் போயிருச்சு. இப்ப ஒரு ஹாப்பியா ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம ஒரு வேண்டுதல் கேட்போம், செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம். அதுவரை பவுல் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறார்னா, இப்ப நான் கொஞ்ச நாள்ல மறைக்க போகிறேன், எனக்கு உறுதியா தெரியும். உங்களுக்காக 2 பேரை நான் அனுப்ப போகிறேன். ஒன்னு தீமோத்தேயுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவருக்கு வியாதி இல்லை. அவரு அப்படியே நல்ல ஒரு போர் சேவன் மாதிரி, ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி வரப்போகிறார், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப ஒருத்தரை நான் அனுப்ப போகிறேன். அவர் எப்பாப்ராத்தா, அவருக்கு வியாதிப்பட்டிருந்தார், மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருந்தார். அப்படிப்பட்டவனைத்தான் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க, ஆனபடினால். இந்த ஆனபடினால் என்னங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். ஆனபடினால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப அநேக பேர் சிந்தி பாருங்க, இந்த ஆளுக்கு ஒரு நோய் வந்ததுக்கு காரணம் இவன் ஒரு பெரிய பாவியா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனதில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். எனக்கு ஒரு பைபாஸ் ஆபரேஷன் நடந்துச்சு 2015. அப்ப விருதுநகர்ல ஒரு ஊழியக்காரர் ஒரு போன் அடிச்சு ஒவ்வொருத்திட்டையா உங்களுக்கு தெரியுமா, சிஜி டாக்டருக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 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 ஹைதராபாத்ல இருந்து கதிரேசன் எனக்கு போன் அடிச்சு கேட்கிறாரு, ஐயா உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஆகும், உங்களுக்கு பத்தி இந்த ஊழியக்காரர் இவரு போன் பண்ணி சொல்றாருங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கவலைன்னா, இவருக்கு எதுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்துச்சு, இவன் பெரிய பாவியா இருந்திருக்கணும், அதனாலதான் சொல்லி அநேகருக்கு ஒரு இம்ப்ரெஷன் என்னை பத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரை என்னை சுகபத்திரமா பார்த்திருக்கிறார். சரி, பைபிள்ல இருந்து அப்படி ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். ஒருத்தருங்க பாவின்னு சீல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி.
எப்படி பாவின்னு சொல்லி பவுல் மேலே சீல் வர தொடங்கிருச்சு, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். தீவின் பெயர் மெலித்தா. மெலித்தா தீவுக்கு போறதுக்கு முன்னாடி பவுல் ஒரு கடல்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டார். யூரோக்ளியாங்கிற ஒரு புயல் அடிக்குது பவுலுடைய கப்பல் மேல. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது வசனம், பவுலே பயப்படாது. அப்ப பயம் நிறைந்த ஒரு இடத்துல பவுலுக்கு ஒரு வாக்கு வருது. பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ண யாரும் தேவனுக்காக தயம் பண்ண. இப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டாரா? பத்திரம் வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே அந்த மெலித்தா தீவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க என்ன நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 பவுல் சிறு விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேற்படியில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவன் கையை கவி கொண்டது. விரியன் பாம்பு. அந்த ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும், இந்த பாம்பு ஒருத்தனை கடிச்சிச்சுன்னா கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு டெத் வந்துடும். மெடிக்கலா அவங்களுக்கு சொல்றேன் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன். 2 வகையில பிரச்சனை உண்டு பண்ணும் பாம்பு கடிச்சோன்னா. ஒன்னு, அது பிரீத்திங் சென்டரை போய் அஃபெக்ட் பண்ணிடும். அந்த மூச்சு விடுற சுவாசத்துல அது வந்த உடனே என்ன ஆகும்னா 2 பிரீத்ல அவன் பேஷண்ட் செத்து போயிடும். பாம்பு கடிச்சா டெத் ஆயிடும். இன்னொன்னு என்னன்னா ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரத்தத்தை அதோடைய கெமிக்கலை மாற்றி ஒரே விடாம ஆக்கி டெத் வரும். அது கொஞ்சம் டைம் ஆகும். 2ல ஏதாவது ஒரு வகையில் டெத் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 4வது வசனம், விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது, அந்நியராகிய அந்த தீவாரை கண்ட பொழுது இந்த மனுஷன் கொலை பார்த்த இதைத்தான் நான் சொல்ல வரேன். எப்ராத்துக்கு ஒரு நோய் வந்துச்சு, மரணத்துக்கு எதுவான நோயோட இருக்கிறார். போராடி ஆண்டவர் இறக்கப்பட்டு அவருக்கு ஜீவனை கொடுத்தார். இப்படிப்பட்ட எப்பாப்ராத்தா கொண்டு வரும்போது நீங்க இவன் பாவி நினைக்காதீங்க, அதைத்தான் பவுல் சொல்ல வருகிறார். நீ சீல் போட்டுறாத, இவன் பாவின்னு நீ நினைக்காத. ஆனா என்னையவே அன்னைக்கு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் கொலை பாதகன், பவுல் கொலை செஞ்சுதான் வந்தாரு. அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. ஏன் இத்தனை பேர் இருக்காங்க, இவன் கையை மட்டும் கடிக்குது, நீ கொஞ்ச நேரத்துல சாக போறான்னு சொல்லி இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவன் வீக்கம் கண்டு அல்லது சடிதிலே, வீக்கம் கண்டுனா ஹிமோலைசிஸ், சடிதில டெத்னா ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், செத்துருக்கணும் ஆனா சாகல அப்படின்னு வச்சுட்டு இவன் கடவுள் நினைச்சிட்டாங்க. சோ பவுல் அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் ஆனபடியினாலே 27 அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு இருந்து சமீபத்துல இருந்து உண்மைதான். ஆனா அப்படிப்பட்டவனை அவன் பாவி நீங்க நினைச்சிடாங்க. நீங்க என்ன செய்யணும், எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஊழியக்காரரை மக்கள் ஹீரோவாக்கிறாங்க, அதான் பிரச்சனை. ஹீரோவாக எப்படி ஆக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஊழியக்காரர்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். பிரதர் டிஜிஎஸ் தினகர், அவரு பின்னாடி போவதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்கும். அவர் எந்த ஊருக்கு போறாலும் பின்னாடியே போயிடுவாங்க. டிஜிஎஸ் தினகரன் தான் ஜீசஸுக்கு அடுத்த லெவல் வச்சுருவாங்க, வேற யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸுக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவர் எங்க போனாலும் பின்னாடியே போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இவங்க ஹீரோ ஆக்குவாங்க. ஆனா அது பெரிய தவறு அப்படின்னு நான் நினைப்பேன். உங்களுக்கு யாருமே ஹீரோவாக இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்கு மாதிரியா இருக்கணும். ஆனா இப்ப பவுல் ஒரு ஹீரோ அவங்களுக்கு. நான் பவுலை மாதிரி ஒரு மனிதன் அவங்க பார்த்தது கிடையாது. அவர் தான் அந்த சபையில வந்து ஆசீர்வாதமாக அவரை வழி நடத்துக்கிறார். இப்ப அடுத்த ஒருத்தர் வர போறார், தீமோத்தி. தீமோத்தியில பிரச்சனை என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வியாதி படல. ஆனா எப்பாப்ராத்தா வியாதியோட இருக்கிறாரு. எப்பா நீ என்னைய நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அதே மாதிரி நீங்க எப்பாப்ராத்தா ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 15வது அதிகாரம் 2வது 15:2. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல வந்து சேர்ந்தார்கள். ஆனா அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து
இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு இவர் சாப்பிடுறார். அப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், இந்த இவன் தான் பாவி அப்படின்னு சொல்லி ஒரு சீல் போட்டு முறுமுறுத்து, அப்ப அப்படி அவங்க ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. பாருங்க, லூக்கா 15வது அதிகாரம் 2 முதல் வசனம், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கிறது. ஒரு காம்பினேஷன், ஆயக்காரர் பாவி. ஆயக்காரர் டாக்ஸ் கலெக்டர். அவங்க போடுற டாக்ஸை யாராலையும் கட்ட முடியாது. அவன் போடுவான். அதனால அவங்களை வெறுக்கிறாங்க. இப்ப அவங்கள இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முதல்ல. ஆனா பவுல் சொல்கிறாரு, அப்படி இல்லப்பா, எப்பா பிராத்து வருவான், என்ன நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அதே மாதிரி நீங்க யாரையும் ஏற்றுக்கொள்ளணும். எப்பா பிராத்து நீங்க முறுமுறுக்க கூடாது. இது முதல் குறிப்பு. இரண்டாவது, ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ளவங்களுக்கு ரிவார்டு. அது என்ன பார்ப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 10:40. மத்தேயு 10:40 இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்றீங்கன்னா என்ன நடக்கும்? வாசிப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 40. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட எப்பா பிரார்த்தனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, யாரை ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ற, நான் சொல்றேன். ரைட், இருக்கா? அது பாருங்க, என்னை ஏற்றுக்கொள்கிறோம். என்னன்னா இயேசு என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளணும். என்ன அழகா ஆண்டவர் சொல்றார், நீ எப்பா பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொண்டேன்னா, நீ யாரை ஏற்றுக்கொண்ட? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா ஃபாதரை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் சீசன் என்கிற நாமத்தோடு வரன சிறியவனை ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அடைய பலன். தண்ணீர் தமிழ் பைபிள்ல தண்ணீர் இருக்கு, இங்கிலீஷ் பைபிள்ல கோல்ட் வாட்டர்னு போட்டிருக்கோம். என்ன அர்த்தம்னா, இப்ப டிசம்பர் கிட்ட வரப்போகுது, வந்து சீக்கிரம் பயங்கர குளிரா இருக்கும். உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நீங்க ஒரு கப் தண்ணீர் கொடுக்கறதுக்கு லேசா சூடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் வெதுவதுன்னு இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கேஸை திறக்கணும். அந்த காலத்தில் கேஸ் கிடையாது, விறகுகளை போட்டு தான் சூடு பண்ணி கொடுக்கணும். நீ வேண்டாப்பா சூடெல்லாம் வேண்டாம் அப்படி கொடுத்துச்சு. இந்த வசனத்தை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆன்பு ராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் இதுக்கு வேற மாதிரி ஒரு விளக்கத்தை சொன்னது எனக்கு ரொம்ப சொல்றதுன்னா, 2000 ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவருடைய வீட்டுக்கு ஒரு சிலர் வந்திருந்தாங்களாம். இவர் நீங்க இதுல ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்கன்னா ஒரு ஃப்ரைங் பேனை கொடுத்துருக்கேன். அது நான்ஸ்டிக் ஃப்ரைங் பேன். நல்லா நோட் பண்ணுங்க, நான்ஸ்டிக் ஃப்ரைங் பேன். அப்பதான் வந்த புதுசுல, அப்ப யாருக்கும் கிடையாது. இவரு எங்கேயோ வெளியே போயிட்டாரு. இவங்க ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோட்டிங்க சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இவர் வந்து பாக்குறாராம், நான்ஸ்டிக் ஃப்ரைங் பேன்ல அந்த கோட்டிங்கே இல்லை. உள்ளுக்குள்ள கொஞ்சம் கோவம் வந்துச்சான். ஆனா அவங்க எல்லாம் ஊழியக்காரர்கள். சரி சப்பா சோஸ்திரம் அப்படின்னு சொல்லி அதை ஒண்ணுமே சொல்லலையா அவர். எனக்கு அதை சொல்லும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவர் ஏற்றுக்கொண்டாரு. அதனால ஒரு லாஸ் வந்துச்சு. இவர் சொல்றாரு, எனக்கு இதனுடைய லாஸ் ஆண்டவர் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி. எப்போ பிரார்த்தனை வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும்? அவனை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, அடுத்து எதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 8:13. வசனம். இப்ப நான் ஒரு டீச்சிங் கொடுக்கிறேன். அது என்ன சொன்ன? ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுகிறது. வாசிப்போமா? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவன் கேட்கிற சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். கற்பாறை கடினமா இருக்கு, அது வேறு உள்ள போகாது, அதனால பலன் கொடுக்காது. ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதற்கு நீங்க என்ன செய்யணும்? அதற்கு உங்க வாழ்க்கையை அனுசரிச்சு கொள்ளணும். சரி, அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதை? வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும்? எப்ப பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறாரு? வாசிப்போமா? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது. அப்போஸ்தலர் 8:4. இப்ப உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் நான் சொன்னேன், அப்பதான் புரியும். சபை உருவாயிடுச்சு, எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, தேவாலயத்தில் அமர்ந்திருக்காங்க, ஒருத்தரை தாங்கிக் கொள்றாங்க, எல்லாத்தையும் பொதுவா வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆனா இவங்களுக்கு வெரி ஹாப்பி, சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? எருசலேமில் இருக்கும்,
தேவாலயத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் இருக்காரு, நாங்க அனுதினமும் அப்பம் பெற்றுக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்தாரு, நீ சொல் பேச்சு கேட்க மாட்ட அப்படின்னு என்ன செஞ்சாருன்னா, பவுல் சவுலா இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வருது, எல்லாரும் சிதறிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. 8வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 8:1, அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். பவுல் பழைய மனுஷன் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஏன் துன்பம் உண்டாயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சொல் பேச்சு கேட்கல. அது நாங்க சொல் பேச்சு கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, உலகெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அவங்களுக்கு இயேசுவின் நாம குமார் ஞானஸ்தானம் கொடுங்க சொன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால செதறிச்சிட்டாங்க. துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரிய தேசம் சிதறி போனார்கள். பாருங்க 4வது, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இதாங்க சிதறி போயாச்சா, ஆண்டோடைய நோக்கம் நிறைவேறது. இதாங்க அர்த்தம். ஆண்டோடைய நோக்கத்தின்படி நீங்க செய்யலைன்னா அவர் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கா நினைச்சு உங்களை சிதறடிச்சு சொல்ல வச்சிருவார். அப்புறம் அதான். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது, அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு காண்டு, இதாங்க ஒரு பெரிய மேட்டர். நீங்க அவங்களுடைய சித்தத்தின்படி நீங்க செய்தீங்கன்னா அவர் நீங்க போற இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு தெரியாமலே அந்த அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தை பாக்குறவங்க எதை நம்புவாங்க? சுவிசேஷத்தை நம்புவாங்க. அவனால் கேள்விப்பட்டு ஒருமானப்பட்டு கணித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் சத்தம் போட்டு ஓடிடுச்சு. அநேகர் திமிர்வாதக்கால் சபையின் குணமாக்கப்படுகிறார்கள். 8வது, பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாத்தீங்களா, எருசலேம் சபைக்கு மிகுந்த துக்கம் உண்டாச்சு. அந்த துக்க சந்தோஷம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சந்தோஷமாக மாறதுக்கு காரணம் என்னன்னா, பிலிப்பு பிரசங்கம் பண்றாரு, ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாரு, 2 சைமன் சபதம். ஆனா வசனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது போலதான் எப்பாப்ராத்தோ நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சரி, அடுத்து ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்ப ரோமர் எடுத்துக்கணும். கடைசி அதிகாரம் 16வது அதிகாரம் 1 வசனத்துல பவுல் ஒரு பெண்ணை பத்தி சொல்ற, ஒரு ஸ்திரீ. இப்ப எப்பாப்ராத்தா ஆணை ஏற்றுக்கொள்றது ரொம்ப ஈஸி, அப்படிதானே? ஆனா பெண், இன்னைக்கு பெண் பாஸ்டர்கள் இருக்காங்க, பிரசங்கமா அக்காமா இருக்காங்க. சிலர்லாம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா அடி தூள் கலப்பிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. என் மகள் டீனா திவ்யா இருக்கிறா, அவர் பெண், புல்பெட்ல ஏறி செய்தி சொன்னாலும் நாங்கெல்லாம் ஆயப்பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லையா இப்படி அழகா மெசேஜ் கொடுக்குறாளேன்ட்டு. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. ரோமர் 16வது அதிகாரம் கெங்கேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெரையாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள் ஏற்றபடி ஏற்றுக்கொள். நீ என்ன பொம்பளாதான பேசாத. நோ நோ நோ, டோன்ட் சே லைக் தட். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட், வாங்க, நீங்க ஒரு ஊழியக்காரமா, நாங்க உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பா அப்படிங்கிறார். எந்த காரியத்திலும் உங்களுக்கு உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதுல அவளுக்கு உதவி செய்யும். அக்காக்கு ஒரு வீடு வேணுமா, நீ பார்த்து கொடுப்பா. அக்காக்கு சாப்பாடு வேணுமா, வாங்கி கொடு. அக்காக்கு என்னெல்லாம் தேவை நீ போய் விசாரி, நீ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 16வது அதிகாரத்தை முடிக்க போறாரு. முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்துல ஸ்திரியை பத்தி அந்த அம்மாவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. அது பாருங்க, அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். என்ன ஒரு ஆழமான வார்த்தை, ஒப்புவிக்கிறேன். என்னது? உங்க சிஸ்டர், நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறார். அவளை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன், அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தால். சும்மா எல்லாம் சொல்ல மாட்டார். பவுலுக்கு ஆதரவா இருந்த பெண்ணுக்கு பிரதிபலனை கொடுக்க சொல்கிறார். இது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். சரி, அடுத்து ஒரு வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்குள் நம்மளுடைய வாழ்க்கை 2000 நான் கர்த்தருக்குள் வந்து என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துச்சு. ஆனா கர்த்தருக்குள் இல்லைன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். கர்த்தருக்கு வெளியே அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏற்றுக்கொள்ளணும்.
பிரசங்கி 2வது அதிகாரம் 1 வசனம், பக்கம் 792. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, மணி cannot buy everything. பணம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காது. பணம் முக்கியமா? எஸ் முக்கியம், இல்லை நான் சொல்லல. ஆனா அதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் யாருன்னா, உன்னத பாட்டு எழுதும் பொழுது சாலமன் யூத்தா இருந்தார், வாலிபர். லவ் ஆஃப் கிரைஸ்ட், சபை மேல பயங்கர அன்பு இருந்துச்சு. நீதிமொழிகள் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த பிறகு எழுதினார். வாழ்க்கை என்ன தெரிஞ்சிச்சு. ஆனா வாழ்க்கையை முடிக்க போகிறார். 1000 பெண்களை கல்யாணம் கட்டியாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப 2வது அதிகாரம் 1 வசனத்துல, நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்திலே சோதிப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், அதுவும் எனக்கு மாயையா இருந்தது. இதாங்க பிரச்சனை. கிறிஸ்து விட்டு வெளியில வந்தீங்கன்னா எல்லாமே மாய், கிறிஸ்துக்குள்ள என்னன்னா எல்லாமே நன்மை. இன்னைக்கு அன்றையும் தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனத்திலே அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்குது. ரோமர் 8:28. நேற்று என்னை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்துச்சு. கொஞ்சம் வயசு பொண்ணு, மாப்பிள்ளையோட வந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே சொல்லுவேன், இது பெந்தகோஸ்தாக்கா அப்படின்ட்டு. நான் கண்டுபிடிச்சேன். அந்த அக்கா கீழே வந்து கையில் அடிபட்டு வந்துச்சு. நான் பையன் கேட்டேன், சிஸ்டர் இன்னைக்கு காலையில் என்ன வசனம் வாசிச்சீங்க? நேரம் மாப்பிள்ளையை பார்க்குது. அவங்க மாப்பிள்ளை, அவங்க மாமனாரும் ஒரு ஊழியக்காரர், விருதுனால ஒரு சபை வச்சிருக்காரு. அது என்னைய பார்க்குது, திருன்னு மத்தையே வாசிச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ வாசிக்கல அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், நீ என்னம்மா படிச்சிருக்க? பிஇ படிச்சிருக்கேன் சார். நீ என்னம்மா? அதுக்கப்புறம் 2-3 சொல்லிச்சு, எனக்கு வாய்க்குள்ள நுழையல. நான் சொன்னேன், உனக்கு வீட்டில் என்னம்மா வேலை? சும்மா தான் சார் இருப்பேன். பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது மாயையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. வெளியெல்லாம் பார்த்தாங்கன்னா அது பெந்தகோஸ்தக்கா, உள்ள வசனமே கிடையாது. நான் பயப்படவே மாட்டேன், ஏன்னா அவங்க மாமனார் எனக்கு நல்லா தெரியும். கேட்டுக்கோங்க, வெளி தோற்றத்தை நான் பார்க்கவே மாட்டேன். ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன், இன்னைக்கு என்ன வசனம் வாசிச்சேன்? வாசிக்கணும் வாசிக்கூடாதா? ஒரு சகோதரி நம்ம ஆலயத்தில் இருந்தா, மயக்கத்தில் இருந்தா, இப்போ ஓடி போயிட்டாங்க. அவ எங்க டாக்டர் மாட்ட சொல்றா, டாக்டர்மா எங்க அம்மா ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, காலையில வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லலைன்னா காஃபி கொடுக்க மாட்டாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணி விட்டுருவாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லி. அம்மாவுக்கு பயந்து பயந்து வாசிச்ச பொண்ணு இப்ப ஆண்டவரை விட்டு போய் விக்கிரத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயை. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விட்டு கொஞ்சம் லேசா வெளியே வந்து பாருங்க, மாயைக்குள் வந்துடுவீங்க. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாமே ஆசீர்வாதம். அதான் நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஆசீர்வாதம்? ஃபர்ஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்ன ஆசீர்வாதம்? நம்பர் 1, 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே. சாலமோனை பார்க்கிறோம், வயசாயிருச்சு, உன்னதத்துல இல்ல, கீழே வந்துட்டாங்க. ஆனா நமக்கு பொசிஷனே பாருங்க, உன்னதத்துல உட்கார வச்சிட்டோம். நம்ம கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். கண்களை ஏறெடுப்பேன் மாமேடு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன் விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்தெல்லா ஒத்தாசை என்றே வரும். அந்த கிறிஸ்துவுக்குள் உன்னதத்துல ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். 2வது குறிப்பு பாருங்க, 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து விட்டார். கிறிஸ்துவுக்கு வெளியில இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள. நமக்கு கிறிஸ்துவ குறித்த ஒரு அறிவு இருக்கும், கிறிஸ்துவுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், அவர் தெரிந்து கொண்டார். அடுத்து பாருங்க, பிரியமானவருக்குள். இந்த கிறிஸ்துவுக்குள் அடுத்தது பிரியமானவருக்குள். ஏன்? நமக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு அன்பு வந்துருச்சு. நம்மளை பார்க்கும்போது பிதா பார்க்கிறாரு, இவன் பிரியமானவருக்குள்ள இருக்கிறான், செய்தியை சொல்றான், வசனத்தை பெற்று கொடுக்கிறான், ஒரு சந்தோஷம் இருக்கு. தாம் நமக்கு தந்தல் என்ன மகிமையின் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யறாரு அப்படின்னா, சுவிகார புத்திரராக தெரிந்து கொள்கிறார். இது ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்தாருன்னா அடுத்து என்ன ஆசீர்வாதம்னா சந்தோஷம், ஜாய் கிடைக்கும். இப்ப பவுல் இந்த எப்படி பார்ப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதனை பார்க்க மாட்டோம். அது எதுக்கு வந்திருக்காரு? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வந்திருக்காரு. அதனால
எப்ப பிராப்துவ ஆண்டவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு நோயில சிக் மேனா பார்க்க மாட்டாரு, எப்படி பார்க்கிறார்? ஏசாயா 52வது அதிகாரம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்துகிற உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவோ அழகா இருக்குது. ஆண்டவர் அந்த கால்களை அழகா பார்க்கிறார். நெகல் பாலிஷ் போட்டு நீங்க அழகு கொடுக்க முடியாது. கேட்டுக்கோங்க, போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், போடுங்கன்னு சொல்ல மாட்டேன், சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய பாதங்களை எப்படி பார்ப்பார்? அழகா பார்ப்பார். மாத்திரமல்ல, 8 உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாக கம்பீரிப்பார்கள். ஏன் கம்பீரிக்கார்கள்? நான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறேன், ஆண்டவர் ஊழிய செய்கிறேன், போற இடத்துல ஆண்டவர் கொடுத்து சொல்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு அழகாக நம்ம பார்க்கிறோம். இது அடுத்து ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். அது என்ன? கனப்படுத்துங்கள். அதோட பார்த்து முடிக்க போகிறோம். பாருங்க, 29வது வசனம். சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுங்க. கனம் பண்றதுனா என்ன நம்ம பார்க்கணும். கனம் பண்றதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இது என்னுடைய கீ வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். இது ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏலி பிள்ளைகளையே பெருசா நினைச்சிட்டு இருக்கான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். ஆகியால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் என்றார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியிலே நடந்து கொள்வார்கள் என்று நிச்சயம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணல. எங்க போனாலும் ஆண்டவரை குறித்து நீங்க பேசுங்க, அவரை குறித்து சாட்சி சொல்லுங்க, அவர் செய்த நன்மைகளை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, கனம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகுனா, நான் கனம் பண்ணுவேன். நீங்க அவரை கனம் பண்ணிருந்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா கனம் பண்ணிடுவார். அடுத்து பாருங்க, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். நான் பண்ண மாட்டேன், அவர்களால் கனவீனப்படுவார்கள். அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறீங்களா, ஆண்டவர் கொடுத்து சொல்ற ஒரு சாட்சி சொல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குதா, சொல்லிடுங்க. யோசிக்கக்கூடாது. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போயிடும். இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்த அந்த மெலித்தா தீவுல என்ன நடந்துச்சுன்னு பவுல் சொல்லுகிறாருன்னா, பவுலை அவங்க எப்படி அனுப்புறாங்கன்னா, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். இவங்க கேட்கல. 28வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 28:10. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதைகளை செய்து நாங்கள் கப்பல் ஏறும்போது எங்களுக்கு தேவனை ஏற்றினார்கள். இதாங்க கணக்கு. பவுல் வெறும் கையா வர்றார், மறிக்கிற நிலைமையில இருக்காரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ராஜாவுடைய அப்பாவுக்கு டைரியா, பேசுறது டிசென்ட்ரி, ரத்தமும் சலமும் போயிட்டு இருக்கு. ஆனா சுகத்தை கொடுத்த உடனே அநேக கனத்தை அவர் செய்யறாரு. இப்ப இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், முயற்சி செய்து நம்ம அதை புரிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 16வது அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 16:8. சரி, 16:18. அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் அங்கீகாரம் இல்லை. என் ஆவி உங்கள் ஆவி, இதாங்க என் ஆவி உங்கள் ஆவி. நேற்று நான் ஓப்பி பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஒருத்தர் பயங்கர வலியில துடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல மனைவி இருக்கு, ஒரு குட்டி பிள்ளைய கையில் வச்சு, ஒரு பொம்பளை பிள்ளைய. நான் கேட்டேன், ஸ்மோக் பண்ணாங்களேன்னா, இதான் சார் பண்ணிகிட்டே இருப்பேன், சாரையும் கட்டி குடிச்சிட்டே தான் இருப்பார். ஸோ இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் குடிச்சு குடல்லாம் வெந்து போச்சு. அப்போ அவர் சொல்றாரு, சார் ஸ்கேன் எடுக்கலாம் சார், என்கிட்ட காசு கிடையாது சார், அட்மிட் ட்ரிப் போடணும்னு சொல்லாதீங்க சார், என்கிட்ட எதுவுமே காசு கிடையாது, கொஞ்சம் தான் கொண்டு வந்துருக்கேன் சார். நான் சில மருந்துகள் கொடுத்து நான் சொன்னேன், தம்பி இந்த டானிக்கை குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்து கொஞ்சம் வலி விட்ட உடனே போனச்சு, கொஞ்சம் தூக்கம் மாத்திரையும் கொடுத்தேன். போய் சாப்பிட்டுட்டு
ஒரு 12 மணிக்கு நல்லா தூங்கினாரா, அடுத்த நாள் என்னை பார்க்கும்போது நல்லா சிரிச்சுட்டா சார், வழியெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நீ சாராயம் குடிக்கிறது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி. சார் நான் குறைத்துக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். குறைத்துக் கொள்ளுகிறேன், நிப்பாட்டுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். அப்ப அடுத்த நாள் வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏப்பா உன்னைய பார்க்கும்போது என்னுடைய ஆவி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டான். இவ்வளவு குட்டி ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காரு, இந்த ஸ்பீட்ல போனா இது இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட வாழ முடியும், இவர் எப்படியாவது நம்ம சரி பண்ணணுமே, என்னென்ன மருந்து கொடுத்து எப்படியாவது சரி பண்ணணுமே என் ஆவி சொல்லுது. ஆனா ஓ ஆவி என்ன சொல்லுதுன்னு கேட்டேன். டாக்டர் நிப்பாட்டுன்னு சொன்னா குறைத்துக் கொள்ளுகிறேன், என்னால குறைக்கத்தான் முடியும், நிப்பாட்டலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஓ இருதையும் சொல்லுது. இதுதான் வித்தியாசம், ஏன் ஆவிக்கும் ஓ ஆவிக்கும். உன் மனைவி என்ன நினைக்கிறான்னு தெரியாது, உன் பிள்ளைக்கு நினைக்கவே தெரியாது, குட்டி பிள்ளை. அந்த பிள்ளைய பார்க்கும்போது என் இருதயம் வேதனைப்படுது, இந்த பிள்ளை என்ன ஆக போகுது, இந்த அப்பா அப்படியே குடிச்சு 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 போனார்னா என்ன ஆகும், இது என் ஆவி சொல்லுது, உன் மகளை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எழுதி கொடுத்து அனுப்பிட்டேன். இதுதாங்க ஆவியில கிடைக்கிற ஒரு வித்தியாசம். அதைத்தாங்க பவுல் சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 18 அவள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். எப்போ ஆறுதல் செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம். இது நடக்கும் போது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 29 ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணும் பொழுது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நான் அன்றைய இருதயத்தோடு வருகிறோம் ஐயா. அப்பா பிரார்த்தனை குறித்து ஆழமான சத்தியத்தை நாங்கள் தியானிக்கிறதுக்கு ஆவியானவர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.